ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் 2 தக்காளி வச்சு சூப்பராக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு கடலெண்ணெய் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் அளவு, இது மூணையும் ஒன்றா சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம காரத்துக்காக வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்க்கறதுக்கு பதிலாக மிளகாய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் வரமிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போது 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியாக நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் விடாமல் நல்லா மைய அரைச்சிட்டு வந்திருக்குறேங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது கல்லுப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதளவுக்கு, மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிறதளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நான் 4லேருந்து 5 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அந்த கத்திரிக்காவை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிறது போல் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நான் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க, ட்ரையாக தான் வறுத்துட்ருக்குறேன். இதே போல் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு எண்ணெயிலேயே நல்லா வதங்கிறது அளவுக்கு இருக்கட்டுங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி அரைச்சோம்ல அந்த மிக்ஸி ஜாரையே கழுவிட்டு அந்த தண்ணியவே சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருக்குறோம், அதனால் குறைவான தண்ணியிலேயே சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ ஒரு டம்ளர் அளவு மட்டும் தண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அளவு நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போது கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லை அப்படின்னா மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதளவுக்கு, தக்காளி, அந்த கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்து வரதளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். நீங்கள் சாதம் கிளறும்போது எப்போவுமே கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளறினீங்க அப்படின்னா நம்ம கிளற சாப்பாடு எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி நல்லா பளபளன்னு உதிரி உதிரியாக வருங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிருங்க. இது நீங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே லஞ்ச் பாக்ஸை கொடுத்து விடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. விருப்பப்பட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள்.